பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் இருந்த வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்பவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உம்முடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை எனக்கு தரும்படியாக இந்த தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளும் நாம் தியானிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் அதனுடைய முற்பகுதியை சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் தான். இங்க நாம் எந்த பாவத்திற்கான சம்பளம் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பாவம் இரண்டு வகைப்படும். ஒன்று தனி மனித பாவம், மற்றொன்று கூட்டு பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தனி மனித பாவம் என்று சொல்லி பார்க்கிற போது, இன்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய சரீர பிரகாரமாக மேற்கொள்ளுகிற அனைத்து காரியங்களும் தனி மனிதனுடைய பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிற போது, இன்னைக்கு நாம மதுபானம் பண்ணுகிறதா இருக்கலாம், புகைப்பிடிக்கிறதா இருக்கலாம், இச்சையான காரியங்களை பார்க்கிறதா இருக்கலாம், பொய் பேசுகிறதா இருக்கலாம், மற்றவர்களை படித்துரைப்பதா இருக்கலாம். இவைகளெல்லாம் தனி மனிதன் சார்ந்த ஒரு பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நாம் மீண்டு எழுவது மிக சுலபம் இல்லையா? இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து, இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மீண்டு எழுகிறது அப்படிங்கிறது மிக சுலபமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் கூட்டு பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, இந்த கூட்டு பாவம் தான் இந்த நாட்களிலே அநேகரால் பேசப்படாத ஒரு பொருளாக காணப்படுகிறது. ஏன்னா, தனி மனித பாவத்தை குறித்து மாத்திரமே கிறிஸ்தவ ஜீவியத்தில் பேசி 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 இந்த நாட்களில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் தனி மனித பாவத்தை ஓரளவு கிறிஸ்தவ ஜீவியத்திலே தவிர்த்திருக்கிறோம். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் மதுபானம் பண்ண மாட்டாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் புகைப்பிடிக்க மாட்டாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத இடங்களில் நிற்க மாட்டாங்க, இவர்கள் பொய் பேச மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் மீண்டு வந்துட்டோம் இல்லையா? ஆனால் இன்னும் நாம் கூட்டு பாவத்திலே நிலை கொண்டவர்களாய் தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் பூமியில வர வேண்டும் என்று சொன்னால், இந்த கூட்டு பாவத்தை நாம் தவிர்க்க வேண்டியது நம்மில் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இறை அரசு பூமிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? பாவத்தை விட்டு விலக வேண்டியது. அதுல நாம் தனி மனித பாவங்கிற ஒரு 50% தூரத்தை நாம் கடந்துட்டோம். ஆனால் கூட்டு பாவம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல நாம் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம்னா, அதுல இன்னும் நாம் தரித்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதல்ல எதெல்லாம் கூட்டு பாவம் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, அதுல முதல் காரியமே அடிப்படைவாதம் தான். அதுலயும் எல்லாமே அடங்கிவிடும். அந்த அடிப்படைவாதம்ங்கிற ஒரு வார்த்தையில மொத்த கூட்டு பாவங்களும் அடங்கி விடுகிறது. எதெல்லாம் இதுல அடங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, சாதியின் அடிப்படையிலான ஒடுக்குதல், சமயத்தின் அடிப்படையிலான ஒடுக்குதல், நிறத்தின் அடிப்படையிலான ஒடுக்குதல், இவைகள் எல்லாமே இந்த கூட்டு பாவத்துக்குள்ளாய் வந்து விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? இது எப்படி பாவமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேறு மிக தெளிவாக சொல்கிறது, நீ ஒரு கூட்ட ஜனங்களை ஒடுக்குகிறாய் என்று சொன்னா அது பாவமாய் பார்க்கப்படும் என்று. நாம் ஒரு கூட்ட ஜனங்களை ஒடுக்குகிற போது, ஒரு கூட்ட மக்களை நாம் அவர்களை தகுதியற்றவர்கள் என்று நாம் தீர்க்கிற போது, நாமும் அந்த அளவின்படி தீர்க்கப்படுகிறோம், நாமும் அந்த பாவத்துக்கு உட்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால்தான் நீ எந்த அளவின்படி அளக்கிறாய் அதே அளவின்படி உனக்கும் அளக்கப்படும். நாட்டிலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவம் என்பது நம்மிலே அநேகர் அதை சமயமாகவே பார்த்து பழகிவிட்டோம். நீங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னா, நான் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் என்று சொல்வதே நாம் இன்னைக்கு அதை ஒரு மேன்மையாக கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது சமயம் அல்ல. அது முதல்ல நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது சமயம் அல்ல. இயேசு கிறிஸ்தவம் என்கிற ஒரு சமயத்தை அவர் ஒரு நாளும் உருவாக்கல. அவருக்கு பின்னாடி வந்த அவருடைய பின்பற்றாளர்களாகிய பன்னிருவர்களும் அப்படிப்பட்ட சமயத்தை உருவாக்கல. இது ஒரு கூட்ட மக்களை குறித்ததான அடையாள சொல் என்று சொல்லிதான் நம் வேதத்திலே பார்க்கிறோம்.
ஆனால் இந்த நாட்களிலே அது பொதுவாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனைவருக்கும் பொதுவான ஒரு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருச்சு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அது நல்லதுதான். ஆனால் கிறிஸ்தவம் என்பது சமயம் அப்படிங்கிறது நாம் எந்த அளவுக்கு அதனுடைய புரிதலை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது கேள்விக்குறிதான். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ஒரு தீவு கடந்து சென்ற போது அந்த தீவிலே பலிபீடத்தில் எழுந்த ஒரு வார்த்தையை பார்த்தார். அறியப்படாத தேவனை இங்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அது போலதான் நாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே நாம் அறியப்படாத தேவனை நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களிலே இவர்தான் அவர் அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொண்டோம், அவ்வளவுதானே தவிர அதை சமயம் என்ற சாயம் பூசுகிறது தேவையற்றது. என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், நீங்க எல்லா சமயத்தின் நூல்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கலாம். இந்து சமயத்திலும் நீங்க பார்க்க முடியும். இந்து சமயத்துல மரத்தில் தூக்கப்பட்டவர் ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படும். இஸ்லாமிய சமயத்தில் நீங்கள் பார்க்கிற போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குங்க, இயேசுவை ஒரு நபியாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லா சமயங்களிலுமே இயேசுவை குறித்து பேசி இருக்கிறது. அப்போ அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய சமய அடிப்படைவாதத்தின் பார்வையில் அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் சமயம் அவர்களுக்கு பெரிதாய் காணப்படும் அல்லவா? அவர்கள் கடவுளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் வேறா இருந்தாலும் அவர்களும் அறியப்படாத நிலையிலே அந்த தேவனை ஆராதிக்கிறார்கள் என்கிற புரிதல் நமக்குள்ளாய் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அப்போ சமயத்தின் பெயரால் மற்ற சமயங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்கிறது ஒரு விதமான பாவம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நிமித்தமாக நான் கிறிஸ்தவன் என்கிற நிமித்தமாக நான் மற்ற சமயத்தவர்களை ஒடுக்குகிறேன், மற்ற சமயத்தவர்களை நான் மதிக்காமல் நடக்கிறேன் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வையிலே பாவம் தான். எனவே அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு எழும்ப வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுதுங்க, போர் தொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ அங்க என்ன ஓங்கி இருக்கிறது, இவர்கள் எங்கள் எதிராளிகள் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் அவர்களுக்காக கடந்து சென்றிருக்கிறது. அப்போ அந்த புரிதல் தான் பிரச்சனையை காணப்படுகிறது. அப்போ அந்த புரிதலிலே நாம் மாற்றம் பெற வேண்டி இருக்கிறது என்பதை நாம் மனம் உணர்ந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். தனி மனித பாவம் மாத்திரம் பாவம் அல்ல, இப்படிப்பட்ட கூட்டு பாவங்களும் பாவம் தான். நம் கடவுளின் பெயரால் ஒரு கூட்ட மக்களை ஒடுக்குகிறோம் என்று சொன்னால் அது பாவம் தான். அப்போ அந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்திய சூழலிலே நாம் பார்க்கிற போது இந்திய சூழலானது காஸ்ட் பேஸ்ட் சொசைட்டி என்று சொல்ல முடியும். அது சாதிய அடிப்படையிலான கட்டமைக்கப்பட்ட சமூகமாய் காணப்படுகிறது இல்லையா? அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சாதி பார்க்கிறோம் என்று சொன்னால் அது பாவம் என்கிறதை நாம் உணராது இருக்கிறோம். அந்த சாதியே வேண்டாம் என்று சொல்லிதான் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளாய் கடந்து வந்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட திருச்சபை குறிப்பிட்ட சமூகத்தவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். ஒரு குறிப்பிட்ட திருச்சபை இந்த சாதியினர்கள் மாத்திரம்தான் இருக்கணும், இந்த சமூகத்தவர்கள் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அதை நாம் ஆதரிப்போம் என்று சொன்னால் அது பாவம். அது நிச்சயமாகவே அது பாவம் தான். ஏன் என்று சொன்னால் இறையரசின் விழுமியமே சமத்துவம். அந்த சமத்துவத்தை போற்றி பேணி பாதுகாக்க வேண்டிய கிறிஸ்துவின் பின்பற்றாளர்களாகி நாம் இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தனி மனித பாவத்தை மாத்திரம் பேசி பேசி அந்த தனி மனித பாவத்திலிருந்து வழி விலகின்றோம். ஆனால் இன்னைக்கு உண்மையிலே பேசப்பட வேண்டியது இந்த கூட்டு பாவம் தான். இந்த கூட்டு பாவத்திலே நாமும் ஒருவராய் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள சாதி இல்லையா? நமக்குள்ளே சமய அடிப்படைவாதம் இல்லையா? நமக்குள்ளே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? அப்போ எங்கே சமத்துவம் விளங்குகிறதோ அங்கே இறையரசு வந்துவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் கூட இறையரசுக்கான வாய்ப்புகள் இல்லாத நிலை காணப்படுகிறது. நம்முடைய தேசத்தை விடுங்க, முதல்ல நமக்குள்ளே அந்த மாற்றம் இல்லையே.
நமக்குள்ளாக, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக, அதுக்கடுத்து நம்முடைய திருச்சபை, அதுக்கடுத்து நம்முடைய தேசத்துக்குள்ள எழுப்புதல் கடந்து போனோம். நமக்குள்ளேயே அப்படிப்பட்ட மாற்றங்கள் இல்லை என்கிற போது, நமக்குள்ளேயே இந்த பாவம் காணப்படுகிற போது, மற்றவர்களை குறை கூறுகிறதுனால பிரயோஜனம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிற போது, தனி மனித பாவத்திற்கான சம்பளம் மாத்திரம் மரணம் அல்ல, இப்படிப்பட்ட கூட்டு பாவத்திற்கான சம்பளமும் மரணம் தான். நீ ஒரு கூட்ட மக்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற போது கடவுளும் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுப்பார். நிச்சயமாக அவர் மறுப்பார். நீ ஒரு கூட்ட மக்களை, ஒரு சமயத்தவர்களை நீ மறுக்கிறல்ல, ஒரு கூட்ட மக்களை நீ ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிறல்ல, அப்போ ஆண்டவர் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டும். சமயத்தின் பெயரால், சாதியின் பெயரால் ஒரு கூட்ட மக்களை நீ ஒடுக்கிறல்ல, அவைகள் பாவம் என்பதை நீ எப்போது உணர்ந்து கொள்கிறாயோ அப்போதான் தேவனுடைய கிருபை வரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் விரும்புகிறார். எல்லா மக்களோடும் இசைந்து வாழ விரும்புகிறார். ஆனால் நாமோ அவருக்கும் மதச்சாயலை பூசி என்ன பண்றோங்க, இயேசு கிறிஸ்து எங்களுக்கானவர் என்று சொல்லி நம்முடைய சமய அடிப்படை வாதத்தின் பார்வையில் இருந்து நாம் பார்க்கிறோம். அந்த பார்வை தவறு. நீங்க வாசிக்க முடியும் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய இந்து நண்பர்களிடத்தில், இஸ்லாமிய நண்பர்களிடத்தில் நீங்க போய் கேட்பீங்க என்று சொன்னால், அவர்களுடைய வேதத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கான ஆதாரம் என்ன? நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகம். இதன் மீதுதான் நம்முடைய நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்களுடைய சமயங்களுக்கும் வேதங்கள் இருக்கு, அந்த வேதங்களிலும் கடவுளை குறித்து பேசப்பட்டிருக்கு, அதிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது என்கிற போது அவர்கள் அவருடைய சமயத்தை தூக்கி பிடித்தார்கள் என்று சொன்னால், அப்போ நம்முடைய நம்பிக்கை என்னவாகிறது? நம்முடைய நம்பிக்கை என்னவாகிறது கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ முதல் காரியம், கிறிஸ்தவம் சமயம் என்பது குறித்த புரிதலில் இருந்து நாம் மாற்றம் பெற வேண்டியிருக்கிறது. அது ஒரு கூட்ட அமைப்பு, அது சமயமாய் பார்க்கிறது தவறு. இயேசு கிறிஸ்துவோ அவருடைய சீஷர்களோ ஒரு நாளும் கிறிஸ்தவம் என்கிற சமயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் என்ன பண்ணலைங்க, அதுக்கான வேலையை அவர்கள் செய்யல. அவர்கள் அனைவரும் விண்ணரசுக்கான வேலையை செய்தார்கள். இயேசுவா இருக்கட்டும், அவருடைய சீஷர்களா இருக்கட்டும், அவருக்கு பின்பாக வந்த பவுலா இருக்கட்டும், எல்லாருமே செய்த காரியம் என்ன? விண்ணரசுக்காக, பூமியிலே விண்ணரசு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நல்லெதிர் நோக்கோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அவரை பின்பற்றிய கூட்ட மக்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் தான் அழைத்தார்களே தவிர இயேசுவோ அவருடைய சீஷர்களோ அவர் பின்பற்றார்களோ தங்களை அழைத்துக் கொள்ளவில்லை என்பதை முதல்ல புரிந்து கொண்டு நாம் நமக்குள்ளாக இருக்கிற சமய அடிப்படை வாதங்களை களைந்து போட வேண்டும். அந்த அடிப்படை வாதமாகிய பாவம் என்கிறது நமக்குள்ளாய் கற்பம் தரிக்க நாம் இடம் கொடுக்காதவர்களாய் இனி வருகிற நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விலகி காணப்பட கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நாம் தனி மனித பாவம் மாத்திரம் பாவம் என்று சொல்லி நாம் இன்னி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. தனி மனித பாவம் மாத்திரம் பாவம் அல்ல, கூட்டு பாவமும் பாவமே என்பதை நாம் உணர்ந்து இனி வருகிற நாட்களிலாவது சமயத்தின் பெயரால், சாதியின் பெயரால், நிலத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் மற்றவர்களை ஒடுக்குகிற ஒரு கூட்டமாக நாம் காணப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருப்போம். விண்ணரசை பூமியிலே ஸ்தாபிக்கிற தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவிகளாய் நாம் மாற, ஏன்னா நம்முடைய பரமண்டல ஜெபமே அதுதான் சொல்லுது, உம்முடைய ராஜ்யம் பூமியில வருவதாக என்று சொல்லி. அவருடைய ராஜ்யம் பூமியில வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற வேற்றுமைகள் களையப்பட வேண்டியிருக்கிறது, இங்கு இருக்கிற ஒடுக்குதல்கள் மாறப்பட வேண்டியிருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டியிருக்கிறது என்பதை புரிந்தவர்களாக அந்த புரிதலோடு நாம் இந்த நாளிலே கடந்து செல்வோம். நாமும் இறையரசை பூமியிலே ஸ்தாபிக்கிற ஒரு கருவியாய் நம்மை மாற்ற ஒப்புக் கொடுப்போம். தனி மனித பாவத்திலிருந்து திருந்திய நாம் இந்த கூட்டு பாவத்திலிருந்தும் திருந்த கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார் என்ற அழைப்பை பெற்று நாம் இந்த நாளில் உலகத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இருந்தவனமாகவே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தனி மனித பாவத்தை
தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றியவர்களாய் காணப்பட்டாலும் எங்களிடத்திலே கூட்டு பாவங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய சமயம், என்னுடைய சமூகம், என்னுடைய சாதி, என்னுடைய நிறம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்று சொல்லி பல நிலைகளிலே இந்த நாட்களிலே நாங்கள் பிரிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலாவது நாங்கள் தகப்பனே இந்த கூட்டு பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உம்முடைய விண்ணரசை பூமியிலே நிறுவுவதற்கு நாங்கள் ஒரு தகுதியுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக, உம்முடைய பின்பற்றாளர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுருவாக்கம் செய்யும்படியாக என்னுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. தகப்பனே, தனி மனித பாவத்திலிருந்து நாங்கள் எவ்விதமாக நாங்கள் வாஞ்சியோடு அதிலிருந்து விடுதலையாகி கடந்து வந்தோம், அதுபோல இந்த கூட்டு பாவங்களிலிருந்தும் நாங்கள் வாஞ்சியோடு விடுதலையாகி இயேசுவை உண்மையாகவே எங்களுக்குள்ளாய் உணர்ந்தவராக, இயேசுவை உண்மையாகவே எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால், இயேசுவானவர் எவ்விதமாக இவ்வுலகத்தின் பொதுவானவராக காணப்பட்டார், அதுபோல நாங்களும் இந்த உலகத்திலே பொதுவானவர்களாக காணப்பட மற்ற சமயங்களை மாண்போடு அவர்களை பின்பற்றுவர்களை நடத்த தாவே எங்கள் இருதயங்களை ஏறி எழுப்பியுள்ளபடியாக நம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் தகப்பனே மற்ற சமயத்தவர்களை குறித்து நியாயம் தீர்க்கிறவர்களாய் காணப்படாதபடி நாட்களில் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து உண்மையாகவே சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க, உண்மையாகவே நிறைவேற்றுமையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க, உண்மையாகவே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்குகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ நீங்கள் அழைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய், ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்களின் இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து இந்த நாட்களில் விடுதலை பெற்றுக் கொள்வர்களாய் காணப்பட ஒருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.